ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயினிஸில் படிக்கிற ஆட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் செமஸ்டர், ஃபிஃப்த் செமஸ்டர், செவன்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அகாடமிக் ஷெட்யூல் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது உங்களோட காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே எப்போ, ஸோ உங்களோட செமஸ்டர் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஸோ உங்களுக்கு சாட்டர்டே வந்து எந்த டைமில் வந்து காலேஜ் வைப்பாங்க, ஸோ உங்களுக்கு இன்டர்னல் எப்போ வந்து கண்டக்ட் பண்ணணும், ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செமஸ்டர் லீவ் எவ்வளோ நாள் இருக்கும், ஸோ அது போக உங்களுக்கு நெக்ஸ்ட் செமஸ்டர் ரீஓப்பனிங் டேட் எப்போ அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஷெட்யூல் வந்து ஒரு ஆள் கிடையாது, அது யாருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அவங்க ஐடியாக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ஆட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், செவன்த் செமஸ்டர், ஃபிஃப்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அகாடமிக் ஷெட்யூல் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த ஷெட்யூல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, அவங்களுக்கு தனியாக வந்து அகாடமிக் ஷெட்யூல் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷெட்யூல் வந்து ஒரு அஃபிஷியலான ஷெட்யூல் தான். இது வந்து நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன் அகாடமிக் ஷெட்யூல். ஸோ உங்களுக்கு செஷன் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் டு நவம்பர் 2025. இந்த ஷெட்யூல் பப்ளிஷ் ஆன உடனே நம்ம டெலகிராமில், ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நான் வீடியோ லேட்டாக அப்லோட் பண்ணாலும் மோஸ்ட்லி ஷெட்யூல் எது வந்தாலும் உங்களுக்கு டீட்டெயிலாக உடனே வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் டெலகிராம்லையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணலாம், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் உடனே வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷெட்யூல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஓப்பனிங் வந்து எப்போ அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. எம்இ, எம்டெக், பிஇ, பிடெக், எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஆர், எம்ஆர் இவங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கமன்ஸ்மெண்ட் ஆஃப் கிளாஸ், அதாவது வந்து உங்களோட காலேஜ் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா 4th ஆகஸ்ட். ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் டே பொறுத்த வரைக்கும் 14 நவம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எக்ஸாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற டேட் பார்த்தீங்க அப்படின்னா 19 நவம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ போன டைம் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் எப்படின்னு தெரியல, ஆனால் உங்களுக்கு 19 நவம்பர் அப்படிங்கிற மாதிரி வந்து கமன்ஸ்மெண்ட் ஆஃப் எண்டு செமஸ்டரோட எக்ஸாம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை கமன்ஸ்மெண்ட்னா ஸ்டார்டிங் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே வந்து உங்களுக்கு அசஸ்மெண்ட், அதாவது வந்து உங்களுக்கு இன்டர்னல் டெஸ்ட் எப்போ வைக்கணும் அப்படிங்கிற டேட்டே வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. கீழே ப்ராஜெக்ட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இது ஆட் செமஸ்டர் தான். இது எதனால் வந்து இந்த ரிவ்யூ 1, ரிவ்யூ 2, ரிவ்யூ 3 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரில. மேபி வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவும் வந்து இன்டர்ன்ஷிப்போ இல்லை ப்ராஜெக்ட் இருக்கா அப்படிங்கிறது தெரில. சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் எங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சைடில் சாட்டர்டேஸ் வந்து உங்களுக்கு எந்த டே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வெக்கேஷன் பீரியட், அதாவது உங்களுக்கு இப்போ நீங்கள் படிக்க போகிற ஆட் செமஸ்டரோட எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாலிடேஸ் விடுவாங்க. அது பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து உங்களுக்கு ஹாலிடே ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக வந்து உங்களுக்கு ஜனவரி 4 வரைக்கும் உங்களோட ஹாலிடேஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் ஸ்டாஃபு, ஸோ அது மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 19லேருந்து ஜனவரி 2 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செமஸ்டரோட ரீஓப்பனிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இது வந்து உங்களுக்கு ஆட் செமஸ்டரோட ஒரு அகாடமிக் ஷெட்யூல். நெக்ஸ்ட்டு ஈவென்ட் செமஸ்டரோட அகாடமிக் ஷெட்யூல் படி ரீஓப்பனிங் டேட் வந்து உங்களுக்கு ஜனவரி 5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ போன டைம் சொன்ன ஆகஸ்ட் 4ல் காலேஜ் ஓப்பன் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் டைமும் மேக்ஸிமம் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஜனவரி 5ல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ வரலாம், இதான் உங்களோட ஷெட்யூல். இதே மாதிரி தான் பிஆர், எம்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ இந்த ஷெட்யூலோட இது எல்லாமே நான் டெலகிராம்லையும் ஸோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.